ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட ஆன்லைன் கோல்ட் ஷாப்பிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, ப்ரைஸ் எப்படி குறையிறப்போ நம்ம நோட்டிஃபை பண்ணுறது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பீமாவில் அப்புறமா ஸ்ரீகுமரனில் கம்பேரேட்டிவ்லி கோல்ட் ரேட் ஆன்லைனில் எவ்வளோ, ஸோ அதுலேயும் நம்மளால் ஆர்டர் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஆர்டர் நல்லா சேஃபாகவே கிடச்சிது. நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் ஆர்டர் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பட் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தூரமாக இருக்கலாம், இல்லை எப்போயாவது ப்ரைஸ் குறையிறப்ப வாங்கலாம்னு நினைக்கலாம். அப்போ இந்த ஆன்லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த ஆப்பில் கோல்ட் ரேட் லேட்டாக தான் அப்டேட் ஆகுது. ஸோ நம்ம ஏறினாலும் நம்ம வாங்கணும்னு நினச்சா அதுக்கு முன்னால் நம்மளால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நானே அப்படி தான் யூஸ் பண்ணி இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10:00 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கோல்ட் ரேட் மாறாது. மொதல் நாள் இருந்த கோல்ட் ரேட் என்னமோ அதுதான் இருக்கும். சப்போஸ் கம்மியாக இருந்தால் உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 2 கிராம்ஸ் காயின் தான். எந்தவித ஆஃபரும்லாம் கிடையாது. நார்மல் டேஸில் நமக்கு என்னென்ன சார்ஜஸ் வருமோ அது எல்லாமே உண்டு. ஸோ நம்ம ஷாப்புக்கு போய் வாங்க வேணாம், ஆன்லைன்லேயே வாங்கிட்டால் நம்மளுக்கு அந்த ட்ராவல் சார்ஜ் அந்த மாதிரி எல்லாமே மிச்சமாகும். ஆர்டர் பண்ண ஒரு 1 டே இல்லைன்னா 2 டேஸ்லேயே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாரா தான் இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2% மேக்கிங் சார்ஜ் வராது. அதாவது ரவுண்ட் கோல்டு காயினுக்கும் இந்த மாதிரி பாருக்கும் நமக்கு நியர்லி 100 ருபீஸ் வித்தியாசம் வரும். நான் நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் இந்த பார் வாங்கினேன். ஏன்னா ஆஃபர் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு 6 கிராம்ஸ் அப்போதைக்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு 2 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட பில்லும் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். நான் ஆர்டர் பண்ண அன்னைக்கு ரேட் பார்த்திங்கன்னா 8,915 ரூபா. பட் அன்னைக்கு ரேட் ஏறிடுச்சு. நான் ஆப்பில் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணதால் இந்த ப்ரைஸ்க்கு என்னால் ஆர்டர் பண்ண முடிஞ்சுது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2.5%. அடுத்தது ஜிஎஸ்டி எல்லாமே உண்டு. நான் சொன்ன மாதிரி 2 கிராம் பார்த்திங்கன்னா 18,824 ரூபா வந்தது எனக்கு. ஸோ நம்ம நினைப்போம் கோல்டை ஆன்லைனில் சேஃப்டியாக வருமான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக தான் வந்தது. நம்ம கரெக்டான அட்ரஸ், பின்கோடு எல்லாமே கொடுத்துருந்தா பக்காவாக நமக்கு வந்துடுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சொதப்பிட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அந்த ஸ்டோரி நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி பீமாவில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் கம்பேரேட்டிவ்லி ஜிஆர்டியோட 100 ருபீஸ் கம்மியாக இருக்கும். பட் எப்போ நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண கோல்ட் காயின். இந்த ஆர்டரை தான் நான் ரொம்பவும் சொதப்பி வச்சுட்டேன். 2 கிராம்ஸ்க்கு முன்னால் தான் இந்த 1 கிராம் ஆர்டர் பண்ணேன். பட் 2 கிராம் ரிசீவ் ஆன அப்புறம் தான் 1 டே அப்புறம் இந்த ஆர்டர் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஊரில் இருக்கும்போது ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லொக்கேஷனில் அந்த பின்கோடு அப்டேட் ஆகிருக்கு. அதை நான் பார்க்காமலே சென்னையோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்து காயின் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஃபோன் நம்பரையும் ஒரு நம்பர் மாற்றி கொடுத்ததால நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க அசஸ் பண்ணி கரெக்டாக எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் பின்கோடு, ஃபோன் நம்பர் இது 2த்தை மட்டும்தான் பார்ப்போம். அட்ரஸ் மோஸ்ட்லி பார்க்க மாட்டோங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் 1 கிராம் ஆர்டர் பண்ண அன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 9,095 ரூபாய் இருந்தது. ஸோ 1 கிராம் ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆர்டர் பண்ணி பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்று நம்ம மொபைல் பேங்கிங், இல்லைனா கார்டு, இல்லைனா யூஐபி இது மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் வாங்கலான்னு ஆன்லைனில். பட் வாங்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு பயமாகவே தான் இருந்தது. ஸோ இந்த தடவை ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு 1 கிராம் சொல்லிட்டு. அப்போ தான் 1 கிராம் காயினாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஜிஆர்டி ஆப் பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக தான் கிடச்சிது. ஸோ நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி பீமா என் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க நல்லா சேஃப்டியாக தான் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ
நீங்கள் பிஎம்ஆ ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஸ்ரீகுமரன் பற்றி எனக்கு தெரியல. பட் வந்து நான் பார்த்தப்போ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ₹100 கம்மியாக இருந்தது. பேமெண்ட் வந்து பேங்க் மூலம் தான் பே பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா கூட நம்மளோட அவங்க வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு நல்லா அசஸ் பண்ணுறாங்க. நம்ம கால் பண்ணி கூட நம்ம கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது. இப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபை வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நோட்டிஃபை ஆகுது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து உங்களால் ஷாப்புக்கு வர முடியல, இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லை பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம கோல்ட் ரேட் வந்து குறையுதோ இல்லை அதிகமாகுதோ அதை பொறுத்து நம்மளால் ஆர்டர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.